கல்வியே இல்லாம ஒரு கிராமத்துல ஆரம்பிச்ச ஒருத்த கவுன்சிலர், எம்எல்ஏ, அமைச்சர் வர உயர்ந்தா. அது அதிர்ஷ்டம் இல்ல, அது ஜாதகத்துல இருக்கிற பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்றான சச யோகம். மேஷ லக்னம் இருக்கிறவர்களுக்கு இந்த யோகம் இருந்தா சனி பகவான் வாழ்க்கையே திருப்பி போடுவார். இந்த வீடியோ முடிவுக்குள்ள உங்களுக்கு 3 விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். 1. மேஷ லக்னத்துக்கு சசயோகம் எப்படி வேலை செய்கிறது? 2. யாருக்கு சனி ராஜயோகம் தருவார்? 3. யாருக்கு அதே சனி கடுமையான சோதனை தருவார்? இந்த வீடியோவை ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான் தர்மம், நீதி, சமத்துவத்தின் நாயகன். செல்வத்தை தருவது மகாலட்சுமி என்றாலும் அந்த செல்வம் நிலைத்து நீடிக்க சனி பகவானின் அருள் மிக அவசியம். சனி கோபித்தால் 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, தசை புத்தி காலங்களில் செல்வ நாசம், தடைகள், இழப்புகள் வரும். ஆனா சனி ஆசீர்வதித்தால் கல்வியே இல்லாதவரையும் ஒரு தலைவராக்குவார். அப்போ சசயோகம் என்றால் என்ன? சனி பகவான் தனது ஆட்சி ராசி அல்லது உச்சராசியில் இருந்து மேஷ லக்னத்துக்கு கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் அப்போது கிடைக்கிற மிக சக்தி வாய்ந்த ராஜயோகம்தான். சசயோகம் மேஷ லக்னத்துக்கு துலாம் ராசி 7ஆம் வீடு, மகர ராசி 10ஆம் வீடு. இந்த 2 இடங்களில் சனி இருந்தால் சசயோகம் உறுதியாகும். சசயோகம் உள்ளவர்களுக்கு சனி தரும் தொழில்கள்: போக்குவரத்து துறை, ஆட்டோ, டாக்ஸி, லாரி, பஸ் உரிமையாளர், டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், வாகன தொழில், கட்டிடம், ரியல் எஸ்டேட், கான்ட்ராக்டர்கள், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், பால் பண்ணை, ஆடு மாடு வளர்ப்பு, வீடு, மனை, வாகன யோகம், கமிஷன் தொழில், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ், வெளிநாடு வேலை ஏஜென்சி. நேர்மை இருந்தால் மிகச்சிறந்த பலன். அதே நேரம் நேர்மை இல்லையென்றால் சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், தண்டனைகள் கூட வரலாம். நேரடி அரசியல் இல்லாவிட்டாலும் அரசியல் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். கோயில் நிர்வாகம், கூட்டுறவு சங்க பதவிகள், அரசியல்வாதிகளுடன் நெருக்கம் மூலமாக டிரான்ஸ்பர், பணி நியமனம், பென்ஷன், அரசு உதவிகள் எளிதாக கிடைக்கும். குடும்பத்தில் ஆதிக்கம் இருக்கும். சொத்து நிர்வாகம் இவர்களிடமே இருக்கும். வீடு, மனை, வாகனம், இந்திரனை போன்ற யோக பலன்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையாக செயல்படும். கிராம தலைவர், ஆன்மீக குரு, நீதிபதி, பாக்டரி, கார்மெண்ட்ஸ், மக்கள் தொடர்பு அதிகமான துறைகள், கூட்டுத் தொழில், பங்குச்சந்தை, ஜவுளி, டெக்ஸ்டைல், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மக்கள் தொடர்பு மிகவும் அதிகரிக்கும். ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை: மேஷ லக்னத்துக்கு புதன் 6ஆம் அதிபதி. அதனால் சனி பிளஸ் புதன் சேர்க்கை இருந்தால் தொழிலில் நஷ்டம், முயற்சிகளில் தோல்வி, அரசியல் தோல்வி, கூடாத நட்பு, கவனமாக இருக்கணும். அதேபோல சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன் உடன் சேர்ந்தால் சசயோகம் முழுமையாக பாதிக்கப்படும். சுபத்துவம் இருந்தால் மட்டும் விதிவிலக்கு. ஆனா சனி பகவான் குரு, சுக்ரன், பௌர்ணமி சந்திரன், கேதுவுடன் சேர்ந்தால் மேஷ லக்னத்துக்கு மிகச்சிறந்த ராஜயோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முடிவாக, உங்கள் ஜாதகத்தில் சனி சரியான இடத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ்.